இந்த ராஜீவ்காந்தி நகர் பிளான்டேஷன் ரோட்டில் பாரத் நகர் அருகில் 11 தெய்வங்க ஒரே இடத்தில் கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து அதை பிரம்மச்சகமா பார்க்கணும்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மூலகை காக்கும் முக்கண்ணி தேவி ஜாலங்கள் ஓடுமடி கோரவிழிகாமி சித்தங்களாட சித்தாந்தம் பாட கருமாறி உருமாறி கோபம் விட்டு வா வினை தீர இருள் நீங்க பறந்தோடி வா வேதங்கள் நான் பாட மனம் இறங்கி வா என் தாயை கருமாறி கோபம் விட்டு வா கருமாறி தாயுமாறி தாயுமாறி சமயபுரத்தவர் தாண்டவமே ஆடுறா கோவம் கண்ணில் கொண்டு தீயாளி வீசுறா கருத்த ரூபம் கொண்டு சிங்கம் போல சீருறா ஊரு எல்லக்குள்ள மாறி வர மறுக்கிறா சமயபுரத்தவர் தாண்டவமே ஆடுறா கோவம் கண்ணில் கொண்டு தீயாளி வீசுறா கருத்த ரூபம் கொண்டு சிங்கம் போல சீருறா ஊரு எல்லக்குள்ள மாறி வர மறுக்கிறா கிடுகிடு வன கிடுதிட மலையா சமதவன பொழஞ்சிட வெனகளை அறுத்திட தலைகளை உடைத்திட மாறி வருவா அலையா விறுவிறுவென எழுதிட புயலா சரசரவன அடித்திட துயரங்கள் அழித்திட மாயகம் ஒழித்திட மாறி வருவா கிடியா கிடுகிடு வன கிடுதிட மலையா சமதவன பொழஞ்சிட வெனகளை அறுத்திட தலைகளை உடைத்திட மாறி வருவா அலையா விறுவிறுவென எழுதிட புயலா சரசரவன அடித்திட துயரங்கள் அழித்திட மாயகம் ஒழித்திட மாறி வருவா சமயபுரத்தவர் தாண்டவமே ஆடுறா கோவம் கண்ணில் கொண்டு தீயாளி வீசுறா கருத்த ரூபம் கொண்டு சிங்கம் போல சீருறா ஊரு எல்லக்குள்ள மாறி வர மறுக்கிறா ऐगिरि नन्दिनि नन्दित मेदिनि विश्व विनोदिनि नन्दनुते गिरिवर विन्ध्य शिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जश्नुनुते भगवति एषिति कन्द कुदुम्बिनि भूरि कुदुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते आडिय पादं सूडिय पिरयुं மௌனம் தரலாமா ஆருயிர் பிள்ளைகள் தாயை அடைந்தும் தாமதப்படலாமா தாயும் வர வேண்டும் கொஞ்சம் நிம்மதி தர வேண்டும் தாயும் வர வேண்டும் கொஞ்சம் நிம்மதி தர வேண்டும் வேப்ப இலையில மாலை ஒண்ணு போட்டு வச்ச பாதாடியில மல்லிகைப்பூ தூவி வச்ச மஞ்சள போட்டு வச்ச குங்கும போட்டு வச்ச தீச்சட்டி ஏந்தி வந்த தாய் உனக்கா உன் பேர சொல்லி திருப்பதி சாமி அவர்கள் தெய்வ வாக்கு கூறுபவர். பல ஆண்டுகளாக இந்த தொண்டு செய்து வருகிறார். அவர் இந்த இடத்துல ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலை நிறுவி உள்ளார். இது இந்த பகுதிக்கு ஒரு கோவில் கூட இல்லாததுக்காக அதை வரவேற்கத்தக்கது. சாமிக்கு இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் நிறுவ அந்த சாமியே வந்து அவர் கனவில் சொல்லி இந்த கோவில் அமைத்ததற்காக நன்றி. இந்த பகுதியில் எந்த ஒரு கோவிலும் இல்லை. அதனால் சாமி திருப்பதி சாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம சாமி அவர்கள் வருகின்ற 3/12/2025 முதல் 7/12/2025 வரை 5 நாட்கள் இந்த ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதை சாமி அவர்கள் விளக்கமாக கூறுவார் என்று கேட்க தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கு மற்றும் இந்த உலக எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த ராஜீவ்காந்தி நகர் பாரத் நகர் பிளான்டேஷன் ரோட்டில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மகா கும்பாபிஷேக திருவிழாவிற்கு பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து என்னென்ன நடக்குது அந்த நாள்ன்றதை சொல்கிறேன், எல்லாரும் பாருங்க. புதன்கிழமை 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் அரசின் கால் பூஜை நடைபெறும். அதை தொடர்ந்து பிரசாத விநியோகம் நடைபெறும். 4ஆம் தேதி வியாழக்கிழமை
4லிருந்து 5க்குள் சேர்மன் சுரேஷ் அவர்கள் கொடியேற்றுதல் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பிரசாத விநியோகம் நடைபெறும். 5ஆம் தேதி வித்யாநகர்லேருந்து 3 மணிலிருந்து 5 மணிக்குள் தாய் வீட்டு சீர் 108 தட்டு வீதி உலா வரும். அதைத் தொடர்ந்து பிரசாத விநியோகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஓமம் பூஜை நடைபெறும். 6ஆம் தேதி காலை 6 மணிக்கு 6 மணி முதல் 8 மணிக்கு மேல் கங்கை கலசம் பாலகிருஷ்ணன் அவர்கள் கங்கை கரையில இருந்து கங்கை கலசம் வீதி உலா வரும். பம்பை மேளம், சண்டை மேளம், வாத்தியம், பேண்ட் எல்லாத்தோடும் வீதி உலா கங்கை கலசம் வரும். பக்த கோடிகள் அனைவரும் வந்து கங்கை கலசம் எடுத்துக்கொண்டு வீதி உலா வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு தெய்வங்கள் பிரதிஷ்டாபனைக்கு அஷ்டபந்த பூஜை நடைபெறும். அதில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன், 2வது முத்துமாரியம்மன், 3வது காலபைரவர், 4வது வாராகி, 5வது நவகிரகம், 6வது விநாயகர், 7வது முனேஸ்வரர், 8வது நீலகண்டேஸ்வரர், 9வது வெக்காளியம்மன் இவர்கள் அனைத்தும் மகா பிரதிஷ்டாபனை ஆகும். அதைத் தொடர்ந்து 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் மகா விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து நடத்தி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் ஆயிட்டவுடன் தெய்வங்களுக்கு மகா அபிஷேகங்கள் நடைபெறும். அபிஷேகம் ஆயிட்டவுடன் திவ்ய அலங்காரம் தரிசனம். பகல் 11 மணிக்கு அம்மன் திவ்ய அலங்காரத்தில் காட்சி அளிக்கப்படுவார். அந்த திவ்ய அலங்காரம் தெய்வத்தோட ஆசீர்வாதம் பக்த கோடிகள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கும் என தெய்வத்திடம் பிரார்த்திக்கிறேன். பகல் 12 மணிக்கு எம்எல்ஏ நாராயணசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக நமக்கு வருகை தருகிறார். அவர்களை நம்ம வரவேற்கவும் நம்ம மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து IPS சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கூப்பிடும். அதைத் தொடர்ந்து சேர்மன் நம்பருங்க பாரத் நகரில் இருக்கும் நம்பர் எல்லாரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதையெல்லாம் இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்குமாறு பக்த கோடிகள் அனைவரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை எல்லாரும் வருகை தந்து பெரியோர்கள் சிறியோர்கள் இருந்து நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து 12 மணிக்கு மேல் சப போஜனம், அன்னதானம், பிரசாத விநியோகம், தீர்த்த பிரசாதம் எல்லாம் வழங்கப்படும். தாம்பூலம் எல்லாம் இருக்கிறது. எல்லாரும் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ராஜீவ்காந்தி நகர் பிளான்டேஷன் ரோட்டில் பாரத் நகர் அருகில் 11 தெய்வங்கள் ஒரே இடத்தில் கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து அதை பிரமிச்சகமா பார்க்கணும்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மூலகை காக்கும் முக்கண்ணி தேவி, ஜாலங்கள் ஓடுமடி கோர விழிகாமி, சித்தங்களாட சித்தாந்தம் பாட கருமாறி உருமாறி கோபம் விட்டு வா, வினை தீர இருள் நீங்க பறந்தோடி வா, வேதங்கள் நான் பாட மனம் இறங்கி வா, என் தாயை கருமாறி கோபம் விட்டு வா.